கோதுமை மாவில் இப்படி ஒரு ஸ்நாக்ஸா? வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஸ்நாக்ஸ் பாருங்கள். உள்ளடம் வச்சு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். வாங்க இன்றைக்கி ஸ்டப்பிங்கோட ஒரு சப்பாத்தி செஞ்சிடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோமா. நல்லா இது 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி அதில் சீனி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் பால் சேர்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சும்மா ஒரு 10-15 மில்லி சேர்த்துக்கோங்க. இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். தனியாக ஒரு தொட்டுக்க தேடிட்டு கிடக்காம உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் வச்சு ஸ்டப்பிங்கோட எல்லாம் சூப்பராக நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. மாலையில் டெய்லியும் குருமா, அது குருமா எதுவும் தொட்டுக்க தேடுறதுக்கு இது அப்படியே ஸ்டப்பிங்கோடு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லைம்மா. சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுமா. தங்களா நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கிறோம். மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்க, தோல் சீவிட்டு 2 உருளைக்கிழங்க பெரிய சல்லடையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நாங்களாம் நல்லா மாவு மாதிரி போட்டுருப்பாங்க. ரொம்ப குறப்பு இல்லாமல் திட்டமாக போட்டுருப்பாங்க. இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. இதை புழிஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், அதுக்காட்டியுமே செவந்து போய் வருது பாருங்கள். தண்ணியில் போடணும். தான் நல்லா இதை ஒட்ட தண்ணியை புழிஞ்சி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. அதில் வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டப்பிங்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க. போதும். இது நல்லா மசிஞ்சு வரட்டும், வேகட்டும் நின்று. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாயு இல்லாமல் இருக்கும். இதில் இந்த அப்படியே உருளைக்கிழங்கு அப்படியே அதில் சேர்த்துடலாம். இது நல்லா பிரண்டி வரட்டோமா. இப்போ கொஞ்சம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாமா. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். அடி பிடிக்காமல் இது நல்லா கிண்டுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு துருவிய உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால 1 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான்.
மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கிண்டிடலாம். இப்போ இதில் மல்லிக்கீரை சேர்த்துடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுமா. இது அப்படியே ஒரு இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் அடக்கிட்டு அப்படியே ஆற வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும். நல்லா அப்படியே ஆறட்டுமா. சப்பாத்தியில் இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டுக்குங்க. இந்த ஓரத்துக்கு போகாமல் பரத்தி விட்டுக்குங்க. இப்போது இது மேலே ஒரு சப்பாத்தியை போட்டு இப்போ மூடிடலாம். நல்லா மூடிட்டு மூடியால் அப்படியே ரவுண்டு ஷேப்பில் அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரே அளவாக இருக்கும் சரிங்களா? ஒரே அளவாக இருக்கா? இப்போ ஓரத்தை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஒரு தோசைக்கல் அடுப்பில் போட்டுக்கோமா. அது சூடு வருது. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சம் போதும். எண்ணெய் கூட போயிடுச்சுன்னு எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு போதும். நைட்டில் ரொம்ப எண்ணெய் சாப்பிடக்கூடாது. அதில் இந்த சப்பாத்தி எப்படி சேர்த்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததான் இப்போ திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுட்டேன். இது நல்லா வேகட்டும். அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா முருகலாக நல்லாயிருக்கும். இது ஈஸியான சிம்பிளான வேலைமா. இப்போ இன்னொன்று செஞ்சிடலாம். இது காலை உணவாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை இரவு உணவாகவும் செஞ்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய்லாம் ரொம்ப சேர்க்கல, ஒன்றா செய்யாது. 1-2 சாப்பிட்டாவே போதுமானது. அப்படியே இதையும் டிஃபன் பாக்ஸ் முடியால் அழுத்தி எடுத்துடலாம். உங்களுக்கு சின்னதாக வேணும்னு சொன்னாக்கா சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் கூட எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் செய்கிறேன், ரொம்ப சின்னதாக இல்லாமல். இப்போ 2 பக்கமும் நல்லா முருகலாக வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஓரம் பெரியவே இல்லை பாருங்கள். இப்போ இன்னொன்றையும் சேர்த்துடலாம். போதும், எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க. இது எந்த தொட்டுக்காலம் தேவையில்லை, நல்லா நம்ம சாப்பிட்லாம். இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி சிப்பு திங்கிறவங்க இதை வந்து ஒவ்வொன்றுலேயும் 2 சப்பாத்தி இருக்குல்ல, நான் 2 சாப்பிடுவாங்க, 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சம்மா. பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்குது. பாருங்க, மசாலாவோட பாருங்க, தொட்டுக்க எதுவும் அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.